வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசாத பிரபல நடிகர், கண்ணீருடன் கதறி எழுத மனோரமா, அவங்க மேல் இவ்வளவு பாசமா? இணையதளத்தில் வைரலாகும் சோகமான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தான் பேசாததால் மனோரமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கதறி எழுதுவது குறித்து பிரபல நடிகர் நேர்காணல் ஒன்றில் மனம் திறந்து பேசியிருக்கிறாரு. தென்னிந்திய சினிமாவில் நகைச்சுவை குணச்சித்திர வேடங்களில் நடிப்பதில் ஜாம்பவனாக விளங்கியவங்க தான் நடிகை மனோரமா. ஆச்சி மனோரமா என அன்புடன் அழைக்கப்படும் இவங்க பல ஆண்டுகளாக திரைத்துறையில் தனது பங்களிப்பை வழங்கியிருக்கிறாங்க. ஏறத்தாழ 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்து ஏராளமான ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவங்க தான் நடிகை மனோரமா. மனோரமாவுடைய திறமைக்கு எண்ணற்ற விருதுகள் வழங்கப்பட்டது. தனது நடிப்பின் மூலம் இந்திய திரையுலகை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவங்க தான் மனோரமா என்று அது கூறினால் மிகையாகாது. அந்த அளவுக்கு அவங்க ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் அழுத்தமானதாக இருந்தது. முன்னணி நடிகர்கள் அத்தனை பேருடன் இணைந்து நடித்த பெருமையும் மனோரமாவுக்கு இருக்கிறது. இன்று வரை பல நடிகைகளும் இன்ஸ்பயராக மனோரமா விளங்குறாங்க. காமெடி நடிகர்கள் மனோரமாக வெண்ணிலாடை மூர்த்தியும் பல படங்களில் இணைந்து நடித்திருக்கிறாங்க. காமெடி நடிகராக 3 தலைமுறை நடிகர்களை பார்த்த நடிகர் என்றால் அது வெண்ணிலாடை மூர்த்தியாகத்தான் இருக்க முடியும். எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் தொடங்கி ரஜினி, கமல், விஜய், அஜித் போன்ற பல முன்னணி நடிகர்களோடு குணச்சித்திர வேடங்களில் காமெடி கேரக்டரில் நடித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன திரையில் பல நிகழ்ச்சியில் பலருமே வயிறு குலுங்க சிரிக்க வைத்தார். இந்த நிலையில் பிரபல யூடியூப் சேனலுக்கு நேர்காணலில் கலந்து கொண்ட வெண்ணிலாடை மூர்த்தி அவர்கள் தான் பேசாதால் மனோரமா கதறி எழுதுவது குறித்து மனம் திறந்திருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நடிகர் மனோரமா எனக்கு அக்கா மாதிரி. என்னை மட்டும் கடைசி காலம் வரை தம்பி என்று தான் அழைத்தாங்க. மூர்த்தி தம்பி என்று தான் அழைப்பாங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் நான் ஷூட்டிங்கிற்கு சென்றிருந்த போது அப்போது மனோரமா ஒரு பக்கம் உட்கார்ந்தாங்க. நான் மற்ற 2 நடிகருடன் பேசி கொண்டிருந்தேன். நான் அவரை பார்க்காமல் மற்ற நடிகருடன் பேசி கொண்டிருந்த போது மனோரமா என்னை அழைத்து என்னிடம் பேசலை, கேட்டு அழுதாங்க. இல்லைம்மா, நீங்கள் வந்ததை நான் பார்க்கவே கிடையாது, பேசி கொண்டிருந்த கவனிக்கலை. அவங்க இல்லை, உன்னிடம் யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க என்றும். இல்லைம்மா, நான் பேசிகிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு மனோரமா என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க என்று அவங்க கதறி எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக வெண்ணிலாடை மூர்த்தி அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.